ஏமா குறுக்கு வந்து நிக்கிற? சொல்றேன்ல. நீ இறங்குறியா இல்ல நான் உன்னை இழுத்து கீழே தள்ளட்டுமா? இறங்கு. போய் சொன்ன அரைஞ்சிருவேன். இதே ஆட்டோல தானே நீ சித்ராவை கூட்டிட்டு வந்த. அவளை இப்போ எங்க இறக்கி விட்டேன்னு சொல்லு. கேக்குறேன்ல, சொல்லு. அவளை பத்தி ரஞ்சிதா, என்ன இவ மட்டும் இருக்கா? சித்ரா எங்க? அவளை எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தானே நீ கூட்டிட்டு வந்த. இப்போ இந்த ஸ்பெஷல் கிளாஸ் திடீர்னு எப்படி வந்துச்சு? கேக்குறாங்க. இறக்கி விட்ட சொன்னா நானும் டிராப் பண்ணிட்டு வந்துட்டேன். நீ இந்த பக்கம் வா. அப்படி எவ்வளவு வேணாலும் பணம் தரேனே. இந்தாங்கண்ணே, தயவு செஞ்சு சரி உட்காருங்க, நான் காட்டுறேன். சரிங்கண்ணே. அருண் வண்டியில ரஞ்சிதா, நீ வண்டியில ஏறு. ஒரு நிமிஷம், முதல்ல அவ கையில இருந்து போனை வாங்குங்க. இல்லன்னா நம்ம போறதுக்குள்ள சித்ராக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவா. சரி கல்பனா, போனை கொடு. நான் கொடுக்க மாட்டேன். போனை கொடுங்கன்னு சொல்றேன். கொடுக்க மாட்டேன். கொடுங்க. இந்தா, நீ வண்டியில வந்துரு, நான் பின்னாடி பைக்ல வரேன். நீங்க போங்க அருண். உள்ள ஏறு. ஏறு. இங்கேயா? கல்பனா, இங்க இருந்து சித்ரா எப்படி போனா? அவ ஃப்ரெண்ட் வந்து வண்டியில கூட்டிட்டு போனா. போய் சொல்லாத. அந்த ராஸ்கல் தானே வந்து கூட்டிட்டு போனா. ஏய், எந்த பக்கம் போனான்னு சொல்லு. அருண், இவ நிச்சயமா உண்மையை சொல்ல மாட்டா. இவகிட்ட நம்ம கேக்குறதே வேஸ்ட் தான். பேசாம நீங்க சித்ராக்கே ஃபோன் பண்ணி கேளுங்க. அருண் அருண், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க கால் பண்ணாதீங்க. நம்ம யாரு ஃபோன் பண்ணாலும் இப்போதைக்கு அவ எடுக்க மாட்டா. இவளே கால் பண்ணி பேசட்டும். இங்க பாரு, சித்ராக்கு ஃபோன் பண்ணி ஒழுங்கா அவளோட லொகேஷன் எங்கன்னு ஷேர் பண்ண சொல்லு. அவளை அலர்ட் பண்ற மாதிரி ஏதாவது சின்னதா ஒரு வார்த்தை வந்துச்சு, உனக்கு அவ்வளவுதான். நீ பேசினதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அத்தை கிட்ட போட்டு காமிச்சிருவோம். அருண், அவ பேசுறதெல்லாம் உங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. அப்பதான் இவளோட சுயரூபம் என்னன்னு அத்தைக்கும் தெரியும். இந்தா போன். வாங்க. சித்து, இந்த குடி. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க அண்ணி. சித்ரா எங்க இருக்க? அண்ணி, ஒரே சத்தமா இருக்கு, ஒண்ணுமே கேட்கல. நீ எங்க இருக்கன்னு கேக்குறேன். நான் பார்ட்டி நடக்கிற இடத்துல தான் இருக்கேன். ஏன் கேக்குறீங்க? சரி, எனக்கு லொகேஷன் ஷேர் பண்ண முடியுமா? எதுக்கு அண்ணி கேக்குறீங்க? அனுப்பி வையேன். அண்ணி, ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தானே உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ எங்க இருக்கேன்னு எனக்கு கூட தெரியக்கூடாதா என்ன? சரி அண்ணி, இப்பவே அனுப்பி வைக்கிறேன். அனுப்பிட்டா. அண்ணே, லொகேஷன் இந்த பக்கம் தான் காட்டுது. நான் முன்னாடி போறேன், என்ன ஃபாலோ பண்ணி தம்பி. ரஞ்சிதா, ஏறிக்கோ. ஒண்ணும் இல்ல கே. ஏய், கம் ஆன், லெட்ஸ் டான்ஸ் பேபி. வா.
அண்ணா வர லெஃப்ட் எடுத்துக்கோங்கண்ணா. இந்த லெஃப்ட் எடுங்க. அருண், லொகேஷன் இங்க தான் காட்டுது. இங்கயா? ஆனா எந்த வீடுன்னு தெரியலையா அருண்? சரி வா முன்னாடி போய் பார்ப்போம். அருண், சித்ராவோட லொகேஷன் இங்க தான் காட்டுது. இங்கயா? ஆனா இது டெட் எண்டா இருக்கே. ஸ்பெஷல் கிளாஸா இருந்தா அவ காலேஜ் தானே ரஞ்சிதா போகணும். ஆனா இது காலேஜுக்கு போற வழியே இல்லையே. இங்க எதுக்கு அவ வந்திருப்பா? இந்த ஏரியால அவ எங்க இருப்பான்னு ஒண்ணுமே புரியலையே அருண். இந்த டவுட்டை கல்பனா தான் கிளியர் பண்ணோம். அருண், நான் அவளை டிராப் பண்ணதான் செஞ்சேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது. அருண், நாம ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்க மறந்துட்டோம். நீங்க காலேஜ்க்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கான்னு கேளுங்க. சரி. ஓகே மேடம். ரஞ்சிதா, நான் கால் பண்ணி கேட்டேன். எந்த ஸ்பெஷல் கிளாஸுமே இல்லைன்னு சொல்றாங்க. நினைச்சேன். அப்போ சித்ரா வேற ஏதோ பிளானோட தான் வெளியே வந்திருக்கா. முதல்ல அவ எங்க இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். கல்பனா, இந்தா சித்ராக்கு ஃபோன் பண்ணி அவ இருக்கிற இடத்துல இருந்து வெளியே வர சொல்லு. ரொம்ப யோசிக்காத கல்பனா. நீ எங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன்னு உனக்கே தெரியும். அத்தையை ஏமாத்திருக்கேன்னு ஈஸியா எங்களால நிரூபிக்க முடியும். அதை விட சித்ராக்கு இப்போ எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறதா முக்கியம்னு நாங்க நினைக்கிறோம். உன் ஸ்மார்ட்னஸை இதுல காட்டாம நான் சொல்றதை மட்டும் செய். இந்த சித்து குடி குடி. சொல்லுங்க அண்ணி. சித்ரா, நீ இருக்கிற இடத்த கரெக்டா லொகேட் பண்ண முடியல. நீ கொஞ்சம் வெளில வரியா? சரி அண்ணி, இதோ வரேன். ஏய், நீ எப்படி இங்க வந்த? என்ன ஃபாலோ பண்ணி வேவு பார்க்க வந்தியா? அசிங்கமா இல்ல உனக்கு? நீ செஞ்ச காரியத்துக்காக நீ தான் அசிங்க பண்ணும். ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை அவ்ளோ தூரம் கண்டிஷன் போட்டும் இது என்ன இந்த மாதிரி மோசமான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க? ஏய், நான் என்னமோ பண்ணிட்டு போறேன். உனக்கு என்ன? பாத்தியா, இது எல்லாமே உன்னால வந்ததுதான். உன்னெல்லாம். ஏய் சித்ரா, சினிமாக்கு போலாம் தானே நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லி நீ தானே என்ன பாதியில கழட்டி விட்டு போன. பாத்தியா, உன்னால எனக்கு கெட்ட பேரு. காலேஜுக்கு போகாம இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? பேசி என்ன முட்டலாக்க பாக்குறியா? இல்ல நீ, இது என் ஃப்ரெண்டோட வீடு. இங்க சாப்பிட்டு அப்புறமா என் காலேஜுக்கு போலான்னு இருந்தோம். உள்ள ஒரே பாட்டும் கூச்சலுமா இருக்கு. நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. என்ன நீனாடி? நீ
வா. ஸ்பெஷல் கிளாஸ்னா உன் கூட படிக்கிறவங்க தானே இங்க இருக்கணும். இங்க இருக்கிற எந்த மூஞ்சியுமே காலேஜ் படிக்கிற மாதிரி இல்லையே. மத்தவங்கள கூட விடு. தோ இந்த பொறுக்கிய பார்த்தாலே நீ போய் தான் சொல்றேன்னு நல்லாவே தெரியுது. இங்க பாருங்க, கொஞ்சம் மரியாதை பேசுங்க, இல்லனா அவ்வளவுதான். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏதாவது பேசுன சிறப்பு பிஞ்சிரும். நீ உன் கும்பலோட சேர்ந்து குடிச்சு சீரழி. நான் உங்களை தடுக்கல. ஆனா எங்க வீட்டு பொண்ண ஏன்டா கெடுக்க பாக்குற? ஏய், இப்ப எதுக்கு நீ சவுண்ட் விடுற? நாங்க இங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்கோம். சித்ராவும் அதுக்கு தான் வந்திருக்கா. பிரச்சனை பண்ணாம இடத்த காலி பண்ண. என் இடத்துல வந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த வேற மாதிரி ஆயிடும். சித்து, இந்த மாதிரி சில்லியான ஆளுங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காத. ஜஸ்ட் இக்னோர் இட். நம்ம இந்த மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணலாம். வா, டான்ஸ் ஆடலாம். ரவி, ஏய் உன்னை எங்க அடிச்சு சாவடிச்சிருந்தா. டேய் 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 ரலிபடா. டேய் 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 இங்க பார். எவனாவது கிட்ட வந்தீங்க இருக்கிற கோவத்துக்கு அடிச்சு கொலை பண்ணிடுவேன். ஏய் உன்னை அன்னைக்கு அடிச்சு கை கால உடைச்சிருக்கணும்டா. உன்னை விட்டு தப்பா போச்சு. ஏய் போ. உன்னெல்லாம் உயிரோடவே விடக்கூடாதுடா. அருண், என்ன இருங்க, பண்றேன்னு பாரு. அருண் விடுங்க. அருண் விடுங்க அருண். ரஞ்சிதா, பார்ட்டின்ற பேர்ல இவனுக்கு தண்ணி மட்டும் அடிக்கல. இவனுங்க கண்டிப்பா ட்ரக்ஸும் யூஸ் பண்ணிருக்கானுங்க. இவனுங்க யாரையும் விடக்கூடாது. நீ முதல்ல போலீஸ் போன் பண்ணு. பண்ணு ரஞ்சிதா. டேய், போலீஸ்லாம் வந்தா அவ்வளோதான்டா, நம்ம லைஃபே போயிடும். வீட்லயும் நம்மளை டீல்ல விட்டுருவாங்க. வாங்கடா டேய், தயவு செய்து போயிடலாம். டேய் டேய் வாங்கடா போலாம். டேய் டேய், போலீஸ் ஆகாஷ், பிரஷர் ஏண்டா, வாடா போலாம். லாவண்யா, ஏய் சுதீப் போகாதடா. ஏய் டேய், பார்ட்டி நடக்க விடாம கெடுத்துட்டீங்கல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. உங்க எல்லாருக்கும் இருக்குடா. You will pay for this. ஏய் ஏய் நில்லுடா. அருண் 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 உன்னை முதல்ல போலீஸை பிடிச்சு கொடுக்கணும். அருண், போலீஸ் எல்லாம் வேண்டாம். இதுல சித்ராவோட லைஃபும் இருக்கு. ஹேய், உனக்கு அவ்ளோ அக்கறை இருக்குன்னா சினிமாக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி ஒரு போத கும்பல் கிட்ட சித்ராவை மாட்டி விட்ட? நீ செஞ்ச காரியத்தினால அவ வாழ்க்கை போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? உன்னால அதை திருப்பி தர முடியுமா? சித்ரா, எனக்கு இதெல்லாம் தேவையா? கண்டவ கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும் தானே உன்னை வெளியே கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ என்னையே ஏமாத்திட்டு இங்க வந்து ஆட்டம் பாட்டம்னு சொல்லி கூத்தடிச்சிட்டு இருக்க. நான் உன்னை வேணும்னு தான் இங்க வந்து மாட்டி விட்டேன்னு இவன் என் மேல பழி போட்டுட்டு இருக்கா. அதனால நான் குற்றவாளி மாதிரி கூனி குறுகி போய் நின்னுட்டு இருக்கேன். ஹலோ, குற்றவாளி மாதிரி இல்ல, மெயின் கல்பிரிட்டே நீதான். தெரிஞ்சேதான் நீ இந்த பார்ட்டிக்கு இவ்வளவு அனுப்பி வச்சிருக்க. கல்பனா, எங்க அம்மா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா சித்ரா உன் கூட அனுப்பி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அருண் ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் உங்களை அவ்வளோ லவ் பண்றேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த ஆசையில எல்லாருமா சேர்ந்து மண்ணள்ளி போட்டுட்டீங்க. ஏன் வாழ்றோனே தெரியாம ஒவ்வொரு நாளும் வேதனையில செத்துட்டு இருக்கேன். சித்ரா சின்ன பொண்ணு, இவளாவது எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருக்கட்டுமேனு தான் நான் வெளியே கூட்டிட்டு வந்தேன். ஆனா பொய் சொல்லி இவ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து மாட்டிப்பான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இப்படி எல்லாம் அழுது நடிச்சா உன்னை நம்பிடுவோன்னு நினைக்கிறியா? யாரும் என்ன நம்ப வேணாம் அருண். நான் செஞ்சது தப்புதான். இவளை நம்பி கூட்டிட்டு வந்தது ஏன் முட்டாள்தனம் தான். எனக்கு எந்த தண்டனை வேணா கொடுங்க. இங்கேயே கூட என்ன கொன்னு புதைச்சிருங்க அருண். இவ வாழ்க்கையை கெடுத்துட்டோங்கிற பழிய சுமக்கிறதை விட நான் சாகுறதே மேல். அண்ணா, அண்ணி மேல கோவப்படாதீங்கண்ணா. அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுண்ணா. ஸ்பெஷல் கிளாஸ்னு நான் தான் போய் சொன்னேன்.
எனக்குமே இங்க இப்படி நடக்கும்னு தெரியாதுண்ணா. சும்மா கெட் டுகெதர்னு சொல்லி தானே கூப்பிட்டான். வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க சூழ்நிலைய பார்த்து நான் கிளம்புறேன்னு சொன்னேனா. ஆனா இங்க இருக்க எல்லாரையும் மீறி என்னால எதுவும் செய்ய முடியல. என்ன மன்னிச்சிடுண்ணா. சும்மா அழுது மன்னிப்பு கேட்கறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு நீ மனசா ரியலைஸ் பண்ணணும். ஏதோ உன்னோட நல்ல நேரம் நாங்க வந்தோம். நாங்க வரலனா உன் நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சியா? ஆனா புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டேனா. இனிமே இப்படி செய்ய மாட்டேனா. என்ன நம்புனா. இதுக்கு மேல எப்படி சித்ரா உன்னை நம்ப முடியும்? அருண், எதுவா இருந்தாலும் முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க. அண்ணா, அம்மாக்கு இங்க நடந்தது எதுவுமே தெரிய வேணானா. அம்மா என்ன கொன்னே போட்டுருவாங்க. அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத. உன் கால்ல வேணும்னால விழுறேன்னா. ஏய், நான் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். உனக்காகலாம் ஒண்ணும் கிடையாது. அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ரஞ்சிதா, நீ கல்பனா கூட ஆட்டோல வந்துரு. நான் சித்ராவை கூட்டு வந்துடுறேன். ஆ, இல்ல அருண், நானே இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நாங்க ஹோட்டல் மாதிரி எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டு சினிமா போயிட்டு வர மாதிரி வந்துடுறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க 2 பேரும் ஆட்டோல ஒண்ணா வாங்க, நாங்க பின்னாடி வரோம். அம்மா கேட்டாங்கன்னா டிக்கெட் கிடைக்கலன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்போம். வாங்க போ. அருண் ஒரு நிமிஷம். நீ போட்டுட்டு வந்த ட்ரெஸ் எங்க? போய் நீ போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸை போடு. போ போ. போ.